92.7 பிக் எஃப்எம்ல நீ கேட்டுட்டு இருக்கிறது ஜலபல ஜக்கம்பா வித் மீ சரித்ரன். நீ வந்து செம்மையா ஒரு பிராங்க் பண்ண போறோம். யாருன்னு கேட்டீங்கன்னா பாண்டியன். நான் வந்து பொண்ணு வாய்ஸ்ல பேச போறேன். நம்பவே முடியல. அவர் நம்புறாரா இல்லையான்றதை கேளுங்களேன். ஹலோ ஹலோ. ஏய் எப்படி இருக்க பாண்டியன்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி போயிட்டு இருக்கு வீட்ல பேங்க்ல ஒர்க்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வாய்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னடா மறந்துட்டியா? அவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா? அப்படின்னா இல்ல. நீ பிஸியா இருக்கேடா? இல்ல சொல்லு ஆபீஸ்ல தான் இருக்கேன். சொல்லு. இல்ல நான் பிஸியா இருக்குன்னா அப்புறமா பேசுறேன். நோ இஷ்யூஸ் சொல்லு. உடனே நோ இஷ்யூஸ். என்ன தெரியல மட்டும் சொல்றேன். ஆனா நோ இஷ்யூஸ் சொல்றேன். தெரிஞ்ச ஆர்த்தி மாதிரி தெரியுது. ஆர்த்தியா? வாய்ஸ் அது மாதிரி இருந்ததாலதான் கேட்டேன். யாருன்னு கேட்டேன். சத்தியமா நீ என் பேர் சொல்லணும்னா நான் பேசவே மாட்டேன். தயவு செஞ்சு சொல்றேன். நேம் மட்டும் சொல்லுமா. ஃப்ராடு. உண்மையா சொல்றேன். வாய்ஸ் ஐடென்டிபிகேஷன் சத்தியமா என்னால இப்ப கண்டுபிடிக்க முடியல. யாருன்னு சொல்லுமா. பண்றடா வலிக்குதுடா. ஸ்பெயின். பாண்டியன் தானே பேசுறது? ஆமா பாண்டியன் தான் பேசுறேன். இல்ல பாண்டியன் வாய்ஸ் மாதிரியே இல்ல. சத்தியமா பாண்டியன் தான் பேசுறேன். என்னடா விளையாடுறியா? ஏன் இல்ல தெரியலன்னு சொல்ற. எந்த ஊருன்னு சொல்லு. அடப்பாவி, அப்ப ஊருக்கு ஊருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு சுத்திட்டு இருக்கியா நீ? அது எந்த ஊருன்னு சொன்னாலும் என்னால சொல்ல முடியும். ஆர்பிஎஸ் ஃப்ரெண்ட். ஆர்பிஎஸ் ஃப்ரெண்ட் ஊரு போடா. டக்குன்னு நேம் சொல்லுமா. இவ்வளவு பாசமா இருந்தா நீ இப்படி மோசமா இருக்க. ஆர்பிஎஸ்லயா? யா. எந்த டீம்? சவுத் ஆப்பிரிக்கா டீம். கேக்குறாங்க மாங்கா மாடியா? பிஓஐ. யூஎஸ் டா. யூஎஸ்லயா? யூஎஸ்ல ட்ரேடா? போடா. இத சொல்ற போறேன் அப்புறமா. ட்ரேடா? என்ன யூஎஸ் எம்பிஎஸ்ல இருந்தேன். ஓகே கிட்டத்தட்ட வந்துட்ட. யூஎஸ் ட்ரேடு சந்தோஷமா பாத்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏய் என்னெல்லாம் சந்தோஷ்லாம் யாரும் பாத்துட்டு இல்ல. ஃபூல் மாதிரி பேசாத. வார்த்தையை அளந்து பேசு. இல்லம்மா சந்தோஷ் பாத்துட்டு இருந்தா. யூஎஸ் ட்ரேடு சந்தோஷ் பாத்துட்டு இருந்தாரான்னு கேட்டேன். அப்படி சொல்லு. இது பாரு ரொம்ப கடுப்பாயிட்டேன் அப்புறமா. இந்த வாய்ஸ் எங்கன்னு சொல்லிருமா. நேம் மட்டும் சொல்லுமா. சரி அப்படின்னா எனக்கு வந்து நீ 5 kisses கொடுத்தனா கண்டிப்பா சொல்றேன். ஏன் ஆபீஸ்ல இருந்து கொடுக்க மாட்டியா? நேரா இருந்தா கொடுக்கலான்னு சொன்னேன். 9 ஆசை சார். அப்படின்னா நேம் தான் கேட்டேன். இவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணி லெட்டர்லாம் பெக் பண்ணி கேக்குறேன். சரி ஓகே. சரி நேமுக்கு வாமா. அப்புறமா கால் பண்றேன். ஓகேவா? நேம் மட்டும் யாருன்னு சொல்லுமான்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. நான் அப்புறமா கால் பண்றேன். நேம் மட்டும் சொல்லுமா தான் சொன்னேன். டேய் லூசு. ஹஸ்பண்ட் வந்துட்டாரா? அப்புறமா கால் பண்றேன். நேம் மட்டும் சொல்லுன்னு சொன்னேன். அப்ப நீ எனக்கு 5 கிஸ் கொடு. எங்கம்மா வேணும் உனக்கு? டேய் லூசு போடா. ரொம்ப பண்ணற. எனக்கு வெக்கமா வருது. ஐயோ இது வேற மாதிரி போகுது. அப்பா சாமி. என் ஹஸ்பண்ட் கேட்டாருன்னா அவள் தான் கொன்னு போட்டுருவார். ஜாக்கிரதை. சரிம்மா அவர் பரவாயில்ல இருக்கட்டும். நேம் தான் கேட்டேன். இல்லங்க நேம் தான் கேட்டேன் நானு. ஹலோ யாரு நீ யாரு? நீங்க இல்ல என் வைஃப் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? நீங்க தான் பேசுறீங்க. இல்லங்க சாரிங்க. என் ஃப்ரெண்ட். ஹலோ யார் நீங்க? நீங்க தான் கால் பண்ணீங்க. இல்ல என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. கால் பண்ணாங்க யாருன்னு கேட்டேன். எங்க குடுக்கணும்னு கேக்குறியாமே நீ? யார் சொன்னா? அந்த பொண்ணு தான் சொல்றா. நான் எங்க கேட்டேன். கரெக்டா ரிசீவர் இருந்துச்சு. அந்த பொண்ணுட்ட கேளுங்க. கால் வந்தது இந்த நம்பருக்கு. என்னடி ஆச்சு? என் ஃப்ரெண்ட். பேசு நீ வா. ஏன்டா நான் தான் சொன்னேன் ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு. இப்ப மாட்டி விட்ட. யார் மாட்டி விட்டது? ஒழுங்கா பேசுமா நீ. நீ தான் மாட்டி விட்ட. நான் என்ன பண்றது? அவர்ட்ட குடுமா நீ போன. ஐயோ ஏன்? ஹலோ போன் வந்தது. நல்லா பாருங்க. செக் பண்ணி பாருங்க. வந்தது அவங்க. சரி யாருன்னு கேட்டது கிட்டத்தட்ட நீங்க ரிசீவர் இருந்தா காலர் ஐடி வச்சிருந்தா பாருங்க. யாரு கால் பண்ணாங்க யாரு எவ்வளவு நேம் நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுக்கு வந்து கிஸ் எங்க குடுக்கட்டேன்னு கேட்டியாமே நீ? அவங்க irresponsible சொன்னாங்க. நான் வச்சுக்கோங்க. அதனால ஒரு வீட்ல ஒரு பொண்ணு வந்து அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தா ஒரு பொண்ணு கிட்ட எப்படியா பிஹேவ் பண்ணுவேன்? இட்ஸ் புல்ஷிட். ஒரு பொண்ணு கிட்ட எங்க கிஸ் குடுக்கணும்னு கேப்பேன். இன்வாலிட் இந்த கால்ல இருந்து வந்தது. இன்வாலிட் தரமா தான் ஆன்சர் பண்ண முடியும். யாரே தெரியாத ஒரு அன்னோன் hell of harassment. ஹராஸ்மென்ட் கிடையாது இது. ஓகேவா? என்ன ஒண்ணா ஹராஸ் பண்ணி வந்தது தப்பான ஆன்சரா தான் பண்ண முடியும். ஓஹோ அப்படியா? இது ஹராஸ்மென்ட் கிடையவே கிடையாது. ஓகே வாடி யாரு? ஹலோ யாருமா நீ? இப்பயும் நான் தான் கேக்குறேன். நான் கீர்த்தனா பேசுறேன்டா. கீர்த்தனா யாருன்னு தெரியாது எனக்கு. ஏன்டா இப்படி பண்ற? எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ற. ஒழுங்கா பேசுமா நீ. ஓகேவா? யாருனே தெரியாது. நீ சாவடிச்சிருவேன் வந்தனா. இப்பயும் சொல்றேன். அவட்ட குடும்ப நீ. ஹலோ கீர்த்தனாங்கிற நேமே எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே என்னப்பா நடந்துட்டு இருக்கு இங்க? என்ன நடந்துருக்கு? நம்ம டிவி சீரியல்ல நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்குது இங்க. அதத்தான் நானும் சொல்றேன். அவங்க யாருன்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு எதுக்கு அவங்க கால் பண்ணணும்? அன்னோன் நம்பர்ல இருந்து என்ன பண்ணலாம்? நீ ஏன் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அவங்க சரி நீ எதுக்கு நீ எங்க முத்தம் கொடுக்கலாம்னு நீ எதுக்கு கேட்ட? எங்க கொடுக்கலாம்னு ஏன் கேட்ட? எப்படி கேட்கலாம்? அவங்க தப்பா எவ்வளவு நான் வந்து உலகத்துல வந்து ரொம்ப நான் கேவலமா ஒரு மூஞ்ச புடிச்சா கல்யாணம் பண்ணாதான் யாரும் பார்க்க மாட்டானுங்க. அந்த கேவலமா அந்த மூஞ்ச புடிச்சு கல்யாணம் பண்ணிருக்கேன். இப்ப அந்த பொண்ணுகிட்டே நீ இப்படி வந்து பிஹேவ் பண்ணிருக்கா? நான் எங்கடா போவேன்? யாரு பேசுறது? நான் கிடையாது. அவங்க. ஓகே அவங்க கிட்ட போயிட்டு கேஸ் கேளுங்க. ஏய் வாடி பேசுடி. ஹலோ ஏமா தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத. நீ யாருன்னே தெரியாது. ஓகே என்ன தெரியாதா? இவ்வளவு நேரம் பேசிட்டு தெரியாதுன்ற. தெரியாதுன்னா தெரியாது. ஓகே ஒரு மனுஷனாடா.
முத்தம் கொடுத்த மாயக்காரி நான் தானே நானு தானே. ஹலோ ஹலோ, இப்ப ஏன் போன் வச்ச? போன் கட் ஆச்சுன்னா திருப்பி நான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, நான் எப்பயும் திருப்பி எடுத்து பேசிட்டு இருக்கேன். காரணம் தேவையில்லாத கால்னு சொல்லுறதுதான். சரி, என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் சாரி கேட்டு இல்லாட்டி அவர் நான் எதுக்கு கால் சாரி கேட்கணும்? ஓகே, அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தது. திரும்ப திரும்ப சொல்றேன், நீ யார், நீங்க யாருன்னு நீங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொன்னாலும் சரிங்க. நாங்க யாருங்க? சிம்பு பேசுறேங்க. சிம்பு தெரியுமா? சிம்புவா? சிம்பு பேசுறேன். நீ யாருன்னே தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கெஸ் கேட்டது அவங்க. ஓகே, ஏ உடியா, எதுக்கே ஃபீல் பண்ற? டோன்ட் வரி, பி ஹாப்பி. 92.7 பிக் எஃப்எம்ல இருந்து சரித்திரன் பேசுறேன். மிஸ்டர் பாண்டியன், இது ஒரு சின்ன பிராங்க் கால். ஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்தாரு எங்க கிட்ட. அந்த ஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியுமா? பிரகாஷ். உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே சொன்னாங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ரொம்ப தேங்க்ஸ் கொடுத்த. சரி, கிஃப்ட் கொடுத்தது சரி. அந்த கிஃப்ட் கொடுத்தது அப்படியே வந்துட்டு பிரகாஷ்க்கு டெடிகேட் பண்ணிருங்க. ஓகே, ஃபைன் ஃபைன். பாவம் பிரகாஷ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனானிமஸ் கால். பட் ஆனா பிரகாஷ்னால வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே, தேங்க் யூ பாண்டியன். டேக் கேர். பை பை. தேங்க்ஸ் லாட். பை. இனிமேல் கமலஹாசன் சார் முத்தத்தை மறந்தாலும் மறந்துடுவாரு. பாண்டியன் வாழ்க்கையில முத்தத்தையே மறக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சூப்பரா வந்து பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாச்சு. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேவும் கொண்டாடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே என்ன பண்றீங்க? மொபைல் போன் எடுத்து வாட்ஸ்அப் மூலமா 9025927927 நம்பருக்கு உங்க ஃப்ரெண்டோட நேம் அண்ட் டீடைல்ஸை கண்டிப்பா அனுப்புங்க. அவங்க பர்த்டேவை செம்மையா செலிப்ரேட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் சரித்திரன். டேக் கேர். பை. See you. 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கலிட்ஸ்.